கோவை மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வரும் 28ஆம் தேதிக்குள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். கோவை மருதமலை முருகன் கோவிலில் தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை முருகன் கோவிலில் ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுழுக்கு நடத்த இந்து சமய அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது. தமிழ் கடவுளான முருகனின் கோவிலில் குடமுழுக்கின் போது தமிழில் மந்திரங்கள் ஓத அனுமதி கோரி சுரேஷ் பாபு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் குடமுழுக்கின் போது வேள்வி போன்ற நிகழ்வுகளில் வேள்வி ஆசிரியராக தமிழ் சைவ மந்திரங்களை ஓதுவதற்கு தன்னை அனுமதிக்க வேண்டும் என கோரி அறநிலையத்துறைக்கு மனு அளித்ததாகவும், தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து முடிவெடுக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் இதுவரை எந்த முடிவும் அரசு எடுக்கவில்லை எனவும், எனவே தனது மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கினர் ஏற்கனவே இது போன்ற நடைமுறைகள் பின்பற்றி வருவதாகவும், பழனி கோவில், கோவை பட்டீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் 34 சிவாச்சாரியர்களை வைத்து தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதே போன்று மருதமலை கோவிலும் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.